மார்க்கெட் கேப் அப் ஆனதுமே மேல போகும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருக்கிற இடத்துல அது வந்து தடைப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மார்க்கெட் வந்து நேத்து 23,100 அப்படிங்கிற இடத்துல தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு பிளஸ்ல ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் நேத்து 335 ரூபாய் இருந்தது வந்துட்டு இன்னைக்கு 245 உடனடியா குறையுது. அப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 23,950 கால் புட் பாத்தீங்கன்னா 245 ரூபாய்க்கு மீட் பண்ணிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட் திருப்பி மேல போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ஹைக் பிரேக் பண்ணாம புட் ஆப்ஷன்ஸ் மட்டும் லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்ல புட் ஆப்ஷன்ஸ் மட்டும் விலை இறக்கி மார்க்கெட்டை மேல ஏத்துறாங்க. அப்போ மார்க்கெட் கேப் அப் நடக்கும்போது கால் செல்லர் இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய பேனிக் கண்டிஷன்ஸ் கம்மியாகுது. அதாவது பயம் இருக்கு, அந்த பயம் பெருசா இல்ல. ஆனா இதே புட் செல்லருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிகே அதிகமா நடைபெற்றனால எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனாலும் கால் செல்லர் பெருசா பேனிக் ஆகாதனால மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. இந்தியா விக்ஸ் 25 இருக்கும்போதும் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்ச் நமக்கு கிடைக்கணும். ஆனா இன்னைக்கு -20% அப்படிங்கும்போது பேனிக் இல்ல அப்படிங்கிற கண்டிஷன்ல மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் தான் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நாளை தினம் அப்படிங்கும் போது நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி இருக்கு. அதனால மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24,050க்கு மார்க்கெட்ல முடிஞ்சிருக்காங்க. இதோட மீட்டிங் பாயிண்ட் நமக்கு 200 ரூபாய் இருக்கு. அப்போ நமக்கு 24,050 பிளஸ் 200 மைனஸ் 200 அப்போ 23,850 இருந்து 24,250 கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸா இருக்க போகுது. இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறவரை மார்க்கெட் வால்டைலா இருக்கும். இதற்கு அபோவ் ஆர் பிலோ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.